சைவ சமயம் தழைக்கத் தோன்றிய சிவனடியார்களில் முக்கியமானவர் திருஞான சம்பந்தர். இவர் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவரை முருகப்பெருமானின் அம்சம் என்றும் கூறுவர். சீர்காழி திருத்தலத்தில் சிவபாத விரதையாருக்கும் பகவதியாருக்கும் மகனாக தோன்றியவர். திருத்தோணி அப்பராலும் உமாதேவியாராலும் ஆட்கொள்ளப்பெற்ற குழந்தை ஆளுடைய பிள்ளையார் என்னும் திருநாமத்திலும் திருஞான சம்பந்தர் அழைக்கப்படுகின்றார். திருஞான சம்பந்தர் குரு பூஜை ஆண்டுதோறும் வைகாசி மாத மூல நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படுகிறது. இதுவே அவரது திருமண நாளாகவும் அவர் தனது திருமண கோலத்தில் சீரடியார்களுடன் இறைவனின் ஜோதியில் ஐக்கியமான முக்கிய திருநாளாகவும் கருதப்படுகிறது. சைவ சமயத்தின் நால்வரில் முதன்மையானவர் திருஞான சம்பந்தர். எவ்வளவு சிறப்பு பெற்ற திருஞான சம்பந்தருக்கு இன்று குரு பூஜை. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் வட்டம் திருமணியஞ்சல் உண்ணாமலை சமுத்திர கிராமம் தமிழ்மறை தெய்வ பேரவை நடத்தும் திருஞான சம்பந்தர் குரு பூஜை விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அருள்நிறை உண்ணாமலை உடனாகிய அருள்நிறை அண்ணாமலை பெருமானுக்கு கைலாய வாத்திய இசை முழங்க அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சம்பந்த பெருமானுடைய திருவடியை நம்முடைய தலை மீது சுமந்து நாம் திருத்தொண்டு செய்ய வேண்டும் என்பது சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக சென்று 11ஆம் திருமுறை அருளி செய்த ஆசிரியர் ஒருவராக விளங்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பி ஞான சம்பந்த பெருமானுடைய தாளினால் தொற்றுத்தான் கணபதி சரத்தானே வானநாடனே வழித்துறை மருந்தே. பெருமானுக்கு தேன் அபிஷேகம் சாற்றப்படுகிறது. வானநாடனே வழித்துணை மருந்தே மாசிராமணியே மறை பொருளே ஏனமாயிராமையும் எழும்பும் இழுதாங்கிய மார்புடையானே தேனை பால் தயிர் ஆட்டுகந்தானே தேவனே திரு ஆவல் துறையுள் ஆனையே எனை அஞ்சல் என்றாய் ஆயிரத்து உழவு அமரர்கள் நேரே. அதே சமயம் எம்பிரான் திருஞான சம்பந்தர் சுவாமிக்கும் அபிஷேகமும் சிவனடியார்கள் கூட்டத்தினால் 12 திருமுறைகள் ஓத அர்ச்சனையும் ஆராதனையும் செய்யப்பட்டது. மன்னாகி பின்னாகி மலையமாகி வைரமாய் மாலிக்கம் தானே ஆகி கண்ணாகி கண்ணென்ற மணியமாகி கலையாகி கலை ஞானம் தானே ஆகி என்னாகி எந்தோர் எழுத்தமாகி எழும்பராயம் மணிகள் நின்றமாகி. ஓம் சிவாய நம. ஓம் ராத்தாகி கார்பகினாய் காலம் ஒன்றாய் கனமாகி நனமாகி நங்குடாகி குற்றாகி குறைத்தவள் கலிகமாகி குறை கடலாய் குறை கடற்கோர் நின்மையாகி திசையாகி அத்துசைக்கோ தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சாதி. ஓம் சிவாய நம. ஓம் அங்கமாய் ஆதியாய் வேதமாகி அருமறையோடு ஐம்பூதம் தானே ஆகி பங்கமாய் பல சொல்லம் தானே ஆகி பால்மதியோடு ஆதியாய் தான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கண்ணியாகி கடலாகி மலையாகி கழியமாகி எங்கமாய் ஏறுள்ள செல்வனாகி எழுங்குடராய் எம்மணிகள் நின்றவாரே. ஓம் சிவாய நம. ஓம் நாதாபிராதாய
மலராகி மஞ்சளாகி மறை கடலும் தோளாடை குழகை யாரான மேகனைந்தாருக்கு எழிலே ஆகி அழல் பண்ண வண்ணத்தாம் என்றவாகே ஓம் சிவாய நம ஓம் ஆவாகி ஆவினில் ஐந்தமாகி அடிபாகி அடலாகி அபியமாகி நாம் நீராகி நீலகலம் தானேனாகி நிழலாகி நீல்வு சம்பி உச்சியாகி பேராகி வேறுக்கோர் பெருமையாகி ஆடலாகி கரும் சுடராய் சென்றடிகள் நின்றவாறே ஓம் சிவாய நம ஓம் மாலாகி நான்முகனாய் மாபூகமாய் மருக்கமாய் அழுத்தமாய் அருள்வமாகி பாலாகி என்று சைக்கும் எல்லையாகி பரப்பையாகி ஏழாதனவெல்லாம் எழுத்தானாய் எழும் தொடராய் ஒரு சாலிரையில் நாற்கால் நான்மறை ஐந்தரை அரணம் நெஞ்சினை சாய்ந்த காண்பாய் முப்பொழுது துறை முடித்து நான்மறை ஓடி ஐவரை வேட்டி அமைத்து ஆனந்தம் முதலெடுத்தோடி பரம்பரை பைந்தருவான் தனை வளர்க்கும் பிரம்மபுரம் பேரினை அறிவட முரளும் வேணுபுறம் பிறை திகழில் மைந்தவர் புகழி அமர்ந்தனை கொண்டு நாற்கடல் சூழி வாய்ந்த பூண்டராய் எஞ்சினை வரபுறம் என்றுணர் சிறப்புற துறந்தனை ஒருமலை எடுத்த இருதல் அரக்கன் விரல் கெடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னி துயின்றோன் நான் முகன் அறியா பண்போடு நின்ற காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிழா மறையோர் கழுமழ முதுமதி கவனியன் கட்டுரை கழுமழ முதுமதி கவனியன் அறியும் வைதீகத்தின் மாலவாய் மோனை மலை கொண்டு வாழல் வேலை அமரரை பார்த்திட மாடக்காழை ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம. எல்லாம் அல்ல சம்பந்த பெருமானுக்கு பால் அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து தயிர் அபிஷேகம், தற்போது பஞ்சாமிர்த அபிஷேகம் சாப்பிடப்படுகிறது. பாலினால் நெருடையால் பரத்தினால் பைங்காட்டி நூலினால் மனமானை கலந்து அடியார் புரிந்தேற்ற காலினாடனே வழி துணை மருந்தே மாசிராமணியே மலை பொருளே ஏனமாயிராமையும் எழும்பும் ஈடுதாங்கிய மார்புடையானே தேனை பால் தயிர் ஆற்றுகந்தானே தேவனே திரு ஆவடுதுறையுள் ஆனகே என அஞ்சல் என்றார் வண்ணமில்லி வழிமுறை பேராயவன் கண்ணும் கண்ட நண்பரில் கொய்பனை வெள்ளம் கண்டம் அராமலத்துறை ஓம் சிவாந்தார் நெய்யினோடு பால் இளநீர் ஆடின. இந்நிகழ்ச்சியில் திருமுறை உரையரசி திருமதி ஷர்மிளா சரவணன் அவர்களின் சொற்பொழிவு தவ முதல்வர் என்ற தலைப்பில் சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டு திரளாக கூடியிருந்த பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது.
தடை சொல்லா பிணையும் துரியா பிணையும் தொடா பிணையும் எல்லா பிணையும் பொறுத்தல் வாழ்க அந்தன வானவர் ஆனினம் வீழ்க கண்பொன்னல் வேண்டும் மோகுக ஆழ்க துயரெல்லாம் அரண் நாமமே சூழ்கை பையனும் துயர் தீர்க்கவே அதுவும் ஆசீர்வாதம் அனுகிரகம் நிறைந்துள்ளது. வந்திருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், குறைகள், பாவங்கள், தோஷங்கள் அத்தனை நிலைக்கு பெருமானுடைய பரிபூர்ண அருள் ஆசீர்வாதம் அனுகிரகம் நிறைந்திருக்கிறோம். வந்திருக்கிற அத்துணை பெரியவர்களும் அன்பர்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று தனம், தானியம், சந்தானம், தைரியம், வீதி வச்சு ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எண்வகை செல்வங்களும் 16 பேர்களும் பெற்று இந்த புனிதமான நன்னாளிலே இந்த நாளினுடைய இந்த விழாவினுடைய தலைவராக விளங்கக்கூடிய எல்லாம் ஞான சம்பந்த பெருமானுடைய பரிபூர்ண அருள் ஆசீர்வாதம் வந்திருக்கிற அத்துணை அன்பர்களுக்கு நிறைந்திருக்க இந்த நேரத்தை பிரார்த்தித்து வணங்குகிறோம். இவ்விழாவினை சேக்கிழார் அடிமை புலவர் சண்முக செங்கல்வராயன் ஐயா அவர்களும் சிவத்திரு சிவ சரவணன் அவர்களும் முன்னின்று நடத்தினர். இந்த விழாவிற்கு ஊர் பொதுமக்களும் அறங்காவலர்களும் சிவனடியார்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து திருஞான சம்பந்தரின் குரு பூஜை விழாவை சிறப்புற நடத்தினர். எங்களுடைய குருமகா சன்னிதானமாக விளங்கக்கூடிய ஐயா அவர்களுடைய திருவடி மலர்களை இந்த நேரத்தை வணங்கி ஐயா அவர்களுக்கு இந்த நல்லாரை அவர்களுக்கு அணிவித்து செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் சகல ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கு. யாம் வணங்கும் பிரம்மபுரீஸ்வர பெருமானம் முக்தீஸ்வர பெருமானம்